elephants, yana. Many elephants are there. Huh? See, elephants are there. சொல்லி வாய மூடல யானை பியூட்டிஃபுல்லா நின்றுருக்கு. கரெக்டா இப்பதான் அவர்கிட்ட சொல்லி வாய மூடன யானை இருக்குன்னு கரெக்டா யானை நிக்குது. ஓ எப்படி புகை விட்டு போறோம் பாருங்க. சரி இந்த புகையிலே நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேனல்ல சில பைக் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு லெஷரான ஒரு பைக் ரைட் வீடியோ தான் இது. நீங்க போக போறோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் டு மசனகுடி. ஏன் மசனகுடி? நீங்க வீக்கெண்ட் ரிலாக்ஸா உட்காந்து ஒரு டிராவல் வீடியோ பாக்குறோம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வீடியோவா இது இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்னுடைய தேக்கடி வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் தேக்கடி வீடியோ வரும், இல்ல தேக்கடி வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். வைல்ட் லைஃப் பத்தி நிறைய அந்த தேக்கடி வீடியோ நான் பேசியிருக்கேன். பட் அதுக்கு இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன ப்ரோ நீங்க ஒரு அனிமலும் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அனிமல்ஸ் காமிக்கிறது வந்து நான் ஏதோ ஒரு சாங்சுரி வச்சிருக்க மாதிரியும், அந்த சாங்சுரிக்குள்ள போன உடனே டக்குன்னு எல்லா அனிமல்ஸும் தலை தூக்கி காமிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் நம்மளால அனிமல் சைட்டிங் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள பண்ண முடியாது. அப்படி பண்ணா அது வந்து நேச்சுரலான ஃபாரஸ்டா இருக்காது. இந்த பன்னர்கட்டா மாதிரியான ஒரு ஹியூமன் மேடு ஃபாரஸ்டா தான் இருக்கும். காடுன்னா எப்படி இருக்கும்? But almost 80-90% people ask only one question. What's our 190 tiger is there? We can't one tiger also. So Aridi keltare. So because this one is very big forest actually. So total 1020 square kilometer. But safari zone only 82 square kilometer. So 10% is very less actually. Tumba kadime ide. So only 11 to 12 tigers in safari zone actually. So annadrinda 12 tigers ಮಾತ್ರ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಳೋದು. So like territory alva. So territory test ಮಾಡಿ outside ಬಂದ್ರೆ ನಿಮಗೆ ಲಕ್ ನೋಡಬಹುದು. And one more thing is this is dense forest na. See so many bushes are there. ತುಂಬಾ ಬುಷ್ ಇದಾವ. See ಒಳಗಡೆ ಇದ್ರು ಕಾಣಿಸಲ್ಲ actually. So ಇವಾಗ ಅದು ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ ಇರುತ್ತೆ ಬಟ್ ನಾವು ಅದನ್ನ ನೋಡಕ್ಕಿಲ್ಲ. So when it's come out that time you can see. Otherwise we can't see. So ಯಾವಾಗ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತೆ ಅನ್ನ ನೋಡಬಹುದು. ಈ ರೀತಿ ಓಪನ್ ಪ್ಲೇಸ್ ಆಗಲಿ ರೋಡ್ ಗೆ ವಾಟರ್ ಬಾಡಿ ಬಂದ ನೋಡಬಹುದು. So otherwise ಒಳಗಡೆ ಇದ್ರು ಕಾಣಿಸಲ್ಲ. ஃபாரஸ்ட் உடைய பார்டர்ல இருக்கிற ஹேபிடேஷன் எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற மனிதர்கள் அவர்களுடைய தொழில் மோஸ்ட்லி விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க கல்டிவேஷன் பண்ற இடத்துல அனிமல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கா? அப்படி அனிமல் மூவ்மெண்ட்ஸ் இருந்தா அது மனிதர்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா, இல்ல மனிதர்கள்னால அங்க இருக்கிற அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இதை பத்தின ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. அனிமல் சைட்டிங் இருந்தா நான் அனிமல் சைட்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன். அனிமல் சைட்டிங் இல்லைன்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபாரஸ்ட் ரிலேட்டட் வீடியோ கிடையாது. பட் இதுல வந்து அனிமல்ஸும் வரும். சரி இப்போதைக்கு நம்ம அன்னபூர்ணாக்கு வந்திருக்கோம். அன்னபூர்ணால சாப்பிட்டுட்டு போயிடலாம். நான் வண்டிக்கு நிறுத்துவா. நான் அது சாட்சி இருக்கு இங்க போட்டுக்கோ. அது சாய்வா இருக்கு, நான் இங்க போட்டுக்கோ. ஓகே 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 தேங்க்ஸ். பரவாயில்ல தேங்க்ஸ். நான் இப்படியே வந்துடுவேன். சாப்பிட்டுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்க யாரை கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அன்னபூர்ணால சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னபூர்ணாக்குள்ள போயிட்டு நாம டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ரைடை ப்ரொசீட் பண்ணுவோம். ஒரு ராங் சைடா தெரியல. சரி இப்போ வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல. இப்போதான் ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு இந்த இறங்குனதும் ரைட் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஊட்டி ஏறுறதுக்கு முன்னாடி பொல்யூஷன் எடுக்கிறது வந்து ஆக்சுவலி கரெக்ட் கிடையாது. நம்ம பொல்யூஷன் வந்து எப்பப்பெல்லாம் எக்ஸ்பயர் ஆகுதோ அப்போ எடுத்து வச்சுக்கணும். 100 ரூபா கேட்பாங்க பொல்யூஷனுக்கு. ஓகே இங்க ரைட்டு திரும்பணும். அப்போலோ டயர்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி ரைட்டு திரும்பணும். பிளே ஸ்கூல் ஏரியா இருக்கு. ஓ அந்த இடத்துல ஒரு ராங் சைடு எடுக்கணும். சரி ஓகே ஒரு சின்ன ராங் சைடு என்ன மிஸ் பண்ணி மன்னிச்சிருங்க. இப்படி கிராஸ் பண்ணி இந்த ரைட் எடுக்க வேண்டிய இடம். இங்க பைக் அப்போலோ மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டர் நான் உங்ககிட்ட சியட் இல்ல சியட் ரேட் கிரிப்
சரி, நம்ம மாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஒரு மணி நேரம். 1 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா ரொம்ப மொட்டையா இருக்கு இல்லைங்க, பாருங்க. ஓகேனா மாத்திக்கலாம். வழுக்குது, நல்லது. சரி, நீங்க கேட்டு சொல்லுங்க. சிஎட் ரேட் கிரிப்புங்க, இந்த சைஸ், இதே டயர் வேணும். நான் பொல்யூஷன் எடுத்து வருவா. பொல்யூஷன் இங்க எங்க இருக்கு? உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட் இருக்கு. அந்த கேட் முன்னாடியே தான். இதுக்குள்ள போனதும் நேராவே இருக்கு. இல்ல கடைசி கடைசி end. எண்டுக்கு முன்னாடி ஒரு வீடு வரும். வீட்டுக்கு முன்னாடி தந்து போகும். அதுக்கு முன்னாடி ஒரு கேட். ஓகே. அந்த கேட்டானே என்ன பண்ணீங்க? ஓகே. அப்ப பொல்யூஷன் எடுத்து வரேன். சொல்லிடுறேன். அங்கேயே பேசிடுறீங்களா? அங்கேயே பேசிடுறேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, பொல்யூஷன் செக் பண்றோம். வண்டிக்கு பொல்யூஷன் எடுக்காம ஊட்டி போக கூடாது. ஏற்கனவே ஒரு தடவை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. எங்க நிப்பாங்க தெரியுமா? எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து கோத்தகிரி ஏற ரோட்லயும் இருப்பாங்க. அதே சமயம் இந்த கல்லட்டி, இங்க இருக்கு பெரிய கேட்டு. கல்லட்டி ரோடு, கல்லட்டி அண்ட் பைக்கரா ரோடு டேர்ன் ஆகுது இல்லையா, அந்த ஜங்ஷன்லயும் இருப்பாங்க. அதனால பொல்யூஷன் எடுத்துட்டு போறது பெட்டர். இந்த இடத்துல பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர் இருக்கு. நீங்க பொல்யூஷன் எடுத்துட்டு, அதே சமயம் பின்னாடி டயர் தேஞ்சிருச்சு, அதனால அதுவும் வந்து மெயினா சிஎட் ரேட் கிரிப் இருந்தா உடனே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். பூனை தான் சுத்திட்டு இருக்கு, ஆள் யாரும் இல்ல. நான் யாராவது இருக்கீங்களா? ஓகே, என்ன வந்துட்டார். பொல்யூஷன் சென்டர் டெஸ்டிங் சென்டர் இங்க இருந்து நினைக்கிறேன். எஸ், என்எஸ் பவர் டிரைவ் பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர். மஸ்டோடி வரைக்கும் போனுங்க, போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா இந்த நடுவுல வழுக்குது, டயர் இல்ல. சோ அப்போல சொல்லிட்டு போயிடலாம். பொல்யூஷன் எடுத்துட்டேன் ப்ரோ, ஆனா டயர் ஸ்டாக் இல்ல. அங்க செக் பண்ண சொன்னாரு, ஊட்டி அடிவாரத்துல, மேட்டுப்பாளையத்துல. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. சிஎட் ரேட் கிரிப் டயர் வந்து அந்த அளவு ஸ்டாக் இருக்கிறது இல்ல. ஆனா ஹிமாலயன் 4 இது இந்த கோன் செட் பிரச்சனை இருக்கனால வண்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன குழியில விட்டாலே பயங்கர வாப்லிங் இருக்கு. சரி, பாத்துக்கலாம். இந்த ரைடு முடிச்சுட்டு தான் என்னாலும் செய்ய முடியும். அதனால இப்போதைக்கு ப்ரொசீட் தான் பண்ண முடியும், வேற வழி இல்லை. இந்த சிஎட் ரேட் கிரிப் டயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டாக் இருக்கிறது இல்ல. அந்த டயரே நான் தேடி போறதுக்கு காரணம் அந்த டயருடைய அந்த ஹெவினஸ். பின்னாடி வீல பாத்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி உட்கார வச்சுக்கோ. அதனால நமக்கு இந்த ஹைவேல போகும்போது அந்த வழுக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை, நல்ல கிரிப் இருக்கு. அண்ட் அதனுடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஈவனா இருக்காது, அன்ஈவனா இருக்கும். ஸோ அதனால இந்த டயர் வந்து போத் ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் ரெண்டுக்குமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ கூட நான் இந்த டயரை வச்சுதான் இந்த ஹில்ஸ் ஏறி மஸ்டோடி போறேன். இந்த லைட்டா அந்த டயருடைய அந்த மேடு பள்ளம் இருக்கும். அதாவது நான் கிரிப்போட சைட்ல சொல்லல, கிரிப்போட சென்டர் ஏரியால பாத்தீங்கன்னா அப்படியே கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டா ஒரு மேடு பள்ளமா இருக்கும். அதனால இந்த டயர் வந்து முழுசா தேஞ்சாலும் கூட ஓரளவுக்கு கிரிப் கொடுக்கும். அந்த கிரிப்பை வச்சுதான் இப்ப நான் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ண போறேன். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ஏன்னா 19,315 கிலோமீட்டர் ஆயிருச்சு, இன்னும் நான் ஸ்டாக் டயரே மாத்தல. அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவு அந்த டயருடைய குவாலிட்டி இருக்கு அப்படின்னா. நீங்க எத்தனாவது கிலோமீட்டர்ல உங்களுடைய டயரை மாத்துறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.